எங்கள் ஊர் பலாப்பழம் உருவத்திலே பெரியது, பார்ப்பதற்கு கொடியது, உள்ளுக்குள்ளே இனியது, சுவைத்து பார்த்தால் இனிப்பது. அதனை எப்படி சுவைப்பது நாங்கள் சொல்லித் தருகிறோம். பலாப்பழத்தை அறுக்கவும், உருவம் திறந்து பார்க்கவும், கோழி முட்டை வடிவத்தில் கொழு கொழுவனாயிருக்குது, சுற்றி வரநாருக்குள் குத்துக்களாயிருக்குது, மஞ்சள் நிறமாயிருக்குது, கையில் எண்ணெய் பூசியே நாரில் இருந்து திரிக்கவும், உள்ளிருக்கும் கொட்டையை தனியாய் எடுத்து வைக்கவும், மீதமுள்ள சுளைகளை வாயில் கோர்த்து சுவைக்கவும், சுவையை நாக்கு உணர்ந்த பின் உள்ளம் துளியாகுமே. எங்கள் ஊர் பலாப்பழம் உருவத்திலே பெரியது, பார்ப்பதற்கு கொடியது, உள்ளுக்குள்ளே இனியது, சுவைத்து பார்த்தால் இனிப்பது. அதனை எப்படி சுவைப்பது நாங்கள் சொல்லித் தருகிறோம். பலாப்பழத்தை அறுக்கவும், உருவம் திறந்து பார்க்கவும், கோழி முட்டை வடிவத்தில் கொழு கொழுவனாயிருக்குது, சுற்றி வர நாருக்குள் குத்துக்களாயிருக்குது, மஞ்சள் நிறமாயிருக்குது, கையில் எண்ணெய் பூசியே நாரில் இருந்து திரிக்கவும், உள்ளிருக்கும் கொட்டையை தனியாய் எடுத்து வைக்கவும், மீதமுள்ள சுளைகளை வாயில் கோர்த்து சுவைக்கவும், சுவையை நாக்கு உணர்ந்த பின் உள்ளம் துளியாகுமே. உள்ளம் துளியாகுமே. மஞ்சள் நிறமாயிருக்குது, கையில் எண்ணெய் பூசியே நாங்கள் நிறமாயிருக்குது, கையில் எண்ணெய் பூசியே நாரில் இருந்து பிரிக்கவும், உள்ளிருக்கும் கொட்டையை தனியாய் எடுத்து வைக்கவும், உள்ளி போட்டு பிரிக்கவும், மீதமுள்ள சுளைகளை வாயில் போட்டு சுவைக்கவும், சுவையை நாக்கு உணர்ந்த பின் உள்ளம் துளியாகுமே. இடுக்கமுள்ள சுளைகளை வாயில் போட்டு சுவைக்கவும், சுவையை நாக்கு உணர்ந்த பின் உள்ளம் துள்ளி ஆடுமே. If you like this video, then please put like and subscribe to our channel. Thank you. Have a good day.